ஹாய் ஹலோ. இன்னைக்கு 23rd பிப்ரவரியிலேருந்து 1st மார்ச் உங்களுக்கான கைடன்ஸ், லவ் கைடன்ஸ் எல்லாம் என்ன வருது, கார்டியன் ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, உங்களுக்கு 23 பிப்ரவரியிலேருந்து 1st மார்ச் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி. நான் ப்ரேயர் பண்ணி போடுற ரீடிங். ஸோ மறக்காம. ஓகே, ஏஞ்சல் ஆஃப் ஃபெய்த் உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கார்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஏஞ்சல் ஆஃப் ஃபெய்த். முதல்ல நம்புங்க. ஓகே, ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, அல்லது நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஃபெய்த், நம்புங்க. அதை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் நடக்கும். ஓகே, ஸோ முதல்ல நம்புங்க. அதே மாதிரி இங்க ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்காங்க, தெரியுதா? ஸோ உங்களுக்கு யாரோ ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே, அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு பெண் ரூபத்துல ஒரு ஏஞ்சல் உங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மேபி அந்த பர்சன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் ஆனா அதுல பாதி விஷயத்த நீங்க எடுத்துக்கிறது இல்ல. மேபி அவங்க ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே நீங்க நினைக்கலாம். பட் அந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மறைமுகமா, அதாவது எப்போதுமே பொதுவா ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா வர முடியாது. ஓகே, டைரக்டா அவங்க வர முடியலன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அல்லது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மூலியமா நமக்கு கைட் பண்ணுவாங்க. பொதுவாகவே கார்டியன் ஏஞ்சல் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. பட் ஆனா நம்ம ஹெல்ப் கேட்குற வரைக்கும் அவங்க நம்மளுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேளுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கான எல்லா வழிகளையும் காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. மறக்காம அந்த ஃப்ரெண்ட் யாரு, உங்க மனசுல யார் வராங்கன்னு அவங்க நேம் இன்ஷியல் கமெண்ட்ல போடுங்க. கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி ரிஷபராசி, கிளைம் பண்ணுங்க.